بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புள்ள சகோதரர்களே, வாராந்தம் தொடராக நாம் பார்த்து கொண்டு வருகின்ற தப்சீர் கலையினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் என்ற இந்த தலைப்பிலே இந்த தப்சீர் கலையினுடைய அந்த கட்டங்கள், ஒவ்வொரு எந்தெந்த கட்டங்களில் இதனுடைய வளர்ச்சி படிவம் எவ்வாறு மாறி வந்தது, அதில் முதலாவது ரசூலுல்லாவுடைய காலத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம். இன்றைய இந்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது கட்டம் ரசூலுல்லாவுடைய மாணவர்களான சஹாபாக்களுடைய காலம். அந்த காலத்தில் தப்சீர் எப்படி இருந்தது? உண்மையிலே எங்களுக்கு தெரியும், நபி அவர்கள் ஃபேஸ் பண்ணாத நிறைய பிரச்சனைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் சஹாபாக்கள் எதிர்நோக்கினார்கள். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், 4 ஹலீஃபாக்களுடைய அந்த ஆட்சி காலம் கிட்டத்தட்ட 40 வருடங்கள். அந்த 40 வருடங்களில் சஹாபாக்களுக்குள் ஏற்பட்ட முரண்பாடுகள், அதே நேரத்தில் அவர்களோடு மாற்று மத சமூகத்துடனான அந்த தொடர்புகள், முரண்பாடுகள், பிரச்சனைகள், அதே போன்று இஸ்லாத்தினுடைய அந்த வளர்ச்சி படிவு, அதாவது மக்கா மதீனா ஒண்டி இல்லாமல் அதையும் தாண்டி சிரியா, ஜோர்டான், இப்படி பல பிரதேசங்கள், யமன், இப்படி பல பிரதேசங்களை நோக்கி இஸ்லாத்தினுடைய அந்த ஹிஜாஸ், அதாவது ஈராக், ஈரான் போன்ற பிரதேசங்களுக்கெல்லாம் இஸ்லாத்தினுடைய அந்த பரவலாக்கம் மிக வளர்ச்சி அடைந்த ஒரு காலகட்டம் சஹாபாக்களுடைய காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்திலே உண்மையிலே குர்ஆனுடைய அந்த விளக்கம், அதாவது குர்ஆனுக்கு தஃப்சீர் வழங்க வேண்டிய தேவை என்பது மிக தேவைப்பட்ட ஒரு காலமும் கூட. நான் இந்த நோட்ஸில் உள்ளதை நான் சுருக்கமாக உங்களுக்கு வழங்கப்படுறது, நீங்கள் தனியாக அதை வாட்சி பாருங்கள். அப்போ உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அந்த சஹாபாக்களுக்குள்ளே சில முரண்பாடுகள் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கெல்லாம் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லலையோ அந்த பகுதிக்கு நாங்கள் விளக்கம் சொல்லக்கூடாது அப்படி என்று சிலர்கள் இருந்தார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் இல்லை, எங்களோட காலத்துக்கு ஏற்ற மாதிரி குர்ஆன் பேசும், அந்தந்த காலத்தில் நாங்கள் வருகின்ற பிரச்சனைகளை நாங்கள் குர்ஆனுடைய வசனங்கள் ஒரு இடத்தில் ஒரு கருத்தை குறிப்பிட்டாலும் அந்த வசனம் இன்னும் ஒரு இடத்திலே அதற்கு விளக்க உரையாக, குர்ஆனுக்கு குர்ஆன் விளக்க உரையாக வந்திருக்கும், அந்த வசனங்களை தேடி அதற்கான விளக்கங்களை கால சூழலுக்கு ஏற்றவாறு நாங்கள் வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அவ்வப்பொழுது குர்ஆனுடைய வசனங்களில் விளக்கம் இல்லாத பொழுது குர்ஆன் நபிகளாருடைய ஹதீதுகளை வைத்து இந்த வசனத்துக்கு நாங்கள் விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்றெல்லாம் சஹாபாக்கள் அந்த விளக்கங்களை கூற முற்பட்ட பொழுது அங்கே ஒரு தப்சீருடைய ஒரு கட்டம் உருவாகிறது. எப்படி ரசூலுல்லாவுடைய காலத்தில் ஒரு கட்டம், சஹாபாக்களுடைய காலத்தில் அது கொஞ்சம் கூடுதலாக வருகிறது. ஆனால் அன்றைய காலத்திலே தப்சீர் என்ற ஒரு நூல் கிடையாது. இன்றைக்கு நாங்கள் தப்சீர் எத்தனை நூல்களை பார்க்குற மாதிரி அங்கே தப்சீர் என்ற ஒரு புக்ஸ் கிடையாது. அப்போ சஹாபாக்கள காலத்திலையும் புக் இல்லை, தப்சீர் என்ற நூல் இல்லை. அப்போ அதுக்கு பிறகுதான் எழுதப்படுகிறது. கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 200 சொச்சம் வரைக்கும் சஹாபாக்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வசனத்துக்கு விளக்கங்கள் சொல்லலையோ அந்த வசனங்களுக்கு நாங்கள் சொல்லாத பகுதிகளுக்கு சொன்ன விஷயங்களை சொல்லுவோம், சொல்லாத பகுதிகளுக்கு நாங்கள் அதிலிருந்து ஒரு விளக்கத்தை சொல்கிறதுக்கு பயப்பட்டார்கள். அப்போ இங்கே அப்படிப்பட்ட ஒரு காலம் அது. அப்போ கண்ணியமான சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இது அந்த சஹாபாக்களுடைய அந்த காலகட்டத்தில் சில வசனங்களை அவர்கள் விளக்கம் எடுத்து மக்களுக்கு சொன்னதான சில செய்திகள் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதற்கு விளக்கம் தேவைப்படலை, ஆனால் சஹாபாக்களுடைய காலத்தில் அதற்கு விளக்கம் தேவைப்பட்டது. சஹாபாக்கள் அதை விளக்கம் சொன்னார்கள். அந்த சொன்ன விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் எங்களுக்கு தெரியும், சூரத்துல் மாஇதாவில் 1வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அவ்ஃபு பில் உகூத் உஹில்லத் லகும் பஹீமத்துல் அன்ஆம். அதில் நீங்கள் பாருங்கள், 5:1 போட்டிருக்கிற அந்த வசனத்தில் 5வது அத்தியாயத்தில் 1வது வசனம் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால்,
உங்களுக்கு இனி கூறப்படுபவனவற்றை தவிர, கூறப்படும் யுத்துலான்றது கூறுதல் அல்லது ஓதுதல் அல்லது வாசித்தல் என்ற கருத்தில் வரும். அப்போ இந்த வாசிக்கப்படுகின்ற அல்லது கூறப்படுகின்றவற்றை தவிர மற்ற 4 காலுள்ள பஹீமாண்டால் 4 காலுள்ள பிராணிகள் உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டுள்ளது என்று அந்த வசனம் வருது. உஹில்லத்துலக்கும் பஹீமத்துல் அன்ஆம் இல்லா மா யுத்துலா அலைக்கும். இதுக்கு என்ன விளக்குன்னா, ஓதப்பட்டதை தவிர அல்லது கூறப்பட்டதை தவிர 4 கால் பிராணிகள் உங்களுக்கு ஹலாலண்டா. அப்போ இது ரசூலுல்லாவுடைய காலத்தில் இது பிரச்சனையாக இருக்குல்ல. ரசூலுல்லா அதை நடைமுறைப்படுத்திட்டு போனாங்க. சஹாபாக்களும் கேள்வி பிற்பட்ட காலத்தில் அது ஒரு கேள்வியாக உருவாகின்ற பொழுது இப்போ சஹாபாக்கள் ரைட் இதுக்கு குரானில் நாங்கள் என்ன விளக்கம்னு தேட வேண்டும். அப்போ இதுதான் இந்த சஹாபாக்கள்ன்ற மெத்தட். இதை நாங்கள் சேர்த்து படிச்சுட்டு போவோம். இப்போ ரசூலுல்லாவுக்கு பிறகு சஹாபாக்கள் தான். அப்போ அவங்களோட மெத்தட் எப்படி இருந்தால் இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் என்பதை குரானினூடாக விளக்கம் முற்பட்டார்கள். முதலாவது என்ன பார்த்தாங்கன்னா, இதுக்கு குரான் என்ன சொல்லுது, இது விளக்கம் என்ன என்று போய் பார்த்தால் 2வது அத்தியாயத்தினுடைய 173வது வசனம் அதை விளங்கப்படுத்துது. அது என்னது? அந்த தவிர்க்கப்பட்டது 4 கால் பிராணி பஹீமாண்டால் அந்த 4 கால் பிராணிகள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பஹீமத்துல் அன்ஆம்னு வருது. அன்ஆம்னா எங்களுக்கு இங்கிலீஷில் சொல்ல கெட்டில்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பஹீமத்துல் அன்ஆம்னு வர்ற நேரத்தில் அது சஹாபாக்களுக்கு புரிந்தது. அன்ஆம்னா என்ன? அன்ஆம்னு சொல்கிறது, இந்த கெட்டில்னு சொல்கிறது நம்ம எதுக்கு சொல்லுவோம்? அதுக்குள்ளே எல்லாம் வராது. என்ன வரும்? ஆடு, மாடு, ஒட்டகை. அரபியில் அன்ஆம் என்று குறிப்பிட்டால் அந்த 4 காலி பிராணி என்பது அல்லாஹ் சொல்ல அந்த ஆடு, மாடு, ஒட்டகம் இது 3 தான் வரும் அன்ஆமுக்குள்ளே. அப்போ இது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இல்லாமா யுத்துலா அலைக்கும்னு வருது. அப்போ இது சம்பந்தமாக என்ன என்று பார்க்குறது, அந்த அடிப்படையை பார்க்குற இடத்துல இது சம்பந்தமாக இன்னும் ஒரு மேலதிகமான ஒரு விளக்கம் அங்கே தேவைப்படுது மக்களுக்கு. அப்போ தான் அல்லாஹ்வுடைய அந்த வசனம் 2வது அத்தியாயத்தினுடைய 173வது வசனத்தை வச்சு சஹாபாக்கள் இப்போ விளக்கம் சொல்கிறாங்க. அப்போ முதலாவது ஒரு பிரச்சனை வந்துட்டேன்னு சொன்னால், இந்த கால்நடைகளில் உள்ள இந்த 4 கால் பிராணிகளில் இந்த அன்ஆம் இந்த 3 வகையான பிராணிகள் அனுமதிக்கப்பட்டது என்று வர்றது. அப்படி என்றால் மற்ற 4 கால் பிராணிகளோட நிலைமை என்ன? அல்லது இந்த 3 கால் பிராணிகள், அதாவது 4 கால் பிராணிகள் இந்த அன்ஆம் செத்து போனால் இதனுடைய சட்டம் என்றெல்லாம் தெரியாது. இப்போ சஹாபாக்களோட காலத்தில் இந்த பிரச்சனை உருவாது. அப்போ என்ன செய்கிறாங்க சஹாபாக்கள்? குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் என்னன்னு தேடி குர்ஆனிலிருந்து விளக்கம் சொல்கிறாங்க. அப்போ முதலாவது குர்ஆன் விளக்கமாக அமையும். அப்போ குர்ஆனை நாங்கள் தேடணும். ஒரு வசனத்துக்கு விளக்கம் தேடுற இடத்துல முதலாவது ஆப்ஷன் அந்த குர்ஆன் என்ன சொல்லுது என்றதை பார்க்கணும். குர்ஆனுடைய வசனங்கள்லிருந்து தெளிவில்லாத வசனங்கள் வருகிற பொழுது அதை தெளிவாக்குகின்ற மற்றைய சட்டங்கள் ஏதாவது குர்ஆன் நீக்குதான்னு தேடுறது முதலாவது அடிப்படை. அப்போ இதை சஹாபாக்கள் புரிந்து தேடுறாங்க. 2வது அத்தியாயத்தில் 173வது வசனத்தை முன்வைத்து அங்கே விளக்கம் சொன்னாங்க. என்னது? அதில் அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், உங்களுக்கு யா அய்யுஹல்லதீன ஆமனு, உங்களுக்கு தடுக்கப்பட்டவைகள், அதாவது ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு எது தடுக்கப்பட்டதென்றால், அதாவது பன்றியினுடைய மாமிஷம் லஹ்முல் ஹின்சீர், அதே போல் மைத்தா செத்துப்போனவைகள், தாமாக செத்துப்போனவைகள், இரத்தம், இப்படின்னு சொல்லி அந்த 2வது அத்தியாயத்தினுடைய அந்த வசனத்தை வைத்து அன்றைக்கு என்ன செஞ்சாங்க? விளக்கம் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வமா உஹில்ல லிகைரில்லாஹி பி, அல்லாஹ் அல்லாதவற்றுக்காக, அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக அறுக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய பேர் கூறாமல் அல்லாஹ் அல்லாதவைகளுக்கென்று அறுக்கப்பட்டவைகள் இவைகளும் ஹராம். அப்போ இந்த வசனத்தை வச்சு இந்த 4 கால் பிராணிகள் அனுமதிக்கப்பட்டதென்றால் இதில் என்னென்ன விதமான பிராணிகள் இதிலிருந்து விதிவிலக்காகும் எனது விளக்கத்தை சொன்னாங்க. இது சஹாபாக்களோட காலத்தில் கொஞ்சம் விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை வந்தது. அதனால் அவர்கள் அதுக்கு போனார்கள். இதே போல் இன்னும் ஒரு வசனத்தை எங்களுக்கு தெரியும், இன்னாத்தைனா கல் கௌசர், அதாவது குர்ஆனில் வரக்கூடிய சின்னொரு சூரா. இந்த இன்னாத்தைனா கல் கௌசர், நபி உங்களுக்கு கௌசரை தந்தோம். இது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இது ஒரு கேள்வியாக வந்தில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருந்தாங்க. கௌசரண்டா என்னன்னு சொன்னால் எனக்கு மறுமையில் தரக்கூடிய ஒரு நீர் தடாகம் என்ற ஒரு விளக்கத்தை சொன்னாங்க.
இந்த விளக்கம் சஹாபாக்களுடைய காலத்தில் தேவைப்பட்டது. சில சஹாபாக்களுக்கு இது சம்பந்தமான அந்த தெளிவு இல்லாத பொழுது இந்த வசனத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் என்று சில சஹாபாக்கள் எடுத்து சொன்னார்கள். அப்போ அங்கே ஹதீஸினுடைய தேவை ஏற்பட்டது. என்றால் கௌசர் என்றதுக்கு குர்ஆனில் விளக்கம் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு போக வேண்டிய ஒரு கட்டம் வந்து சஹாபாக்கள் ஹதீஸிலிருந்து விளக்கம் சொன்னார்கள். அப்போ இங்கே விளங்குறது முதலாவது குர்ஆனுக்கு குர்ஆன் விளக்கமாக அமையும். அடுத்தது குர்ஆனுடைய வசனங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகள் விளக்கமாக அமையும், தஃப்சீராக அமையும். அப்போ இதை சஹாபாக்கள் அன்றைக்கி நடைமுறைப்படுத்தினாங்க. இந்த ரெண்டு நடைமுறையும் தான் இருந்துச்சு சஹாபாக்களோட காலத்தில். அப்போ இப்படி ஏன் இந்த பிரச்சனை வர காரணம் என்றால் சஹாபாக்கள் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் தஃப்சீருடைய அறிவை பெற்றிருக்கவில்லை. இதான் விஷயம். எல்லாருக்குமே குர்ஆனுடைய அந்த வசனங்களுக்கான விளக்கம் கிடைக்கல. எங்களுக்கு தெரியும், விரல் விட்டு எண்ணக்கூடிய, நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அதே போன்று 4 ஹலீஃபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, இந்த 4 பேர், அவர்களோடு சேர்த்து உபய் இப்னு கஅப், அதே போன்று ஸைத் இப்னு சாபித், அபு மூஸா அல் அஷ்அரி, இப்படி போன்ற, அதே போன்று அப்துல்லா இப்னு ஜுபைர், அதே போன்று அனஸ் இப்னு மாலிக், அதே போன்று இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர், அதே போன்று ஜாபிர் இப்னு அப்துல்லா, அதே போல் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அதே போல் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த இவ்வளவு பேரும் தான் தஃப்சீர்களில் கூடுதலாக பேசப்படுகின்றவர்களாக இருப்பார். குர்ஆனுடைய விளக்க உரை சார்ந்த விஷயங்களில் இவர்கள் கூடுதலான வசனங்களுக்கு விளக்கம் சொன்னார்கள் என்பது வந்திருக்கிறது. அப்போ உண்மையிலேயே இவ்வளோ பெரிய ஒரு சஹாபாக்கள் கூட்டம் இருந்தார்கள். ஹஜ்ஜத்துல் வதாவில் நாங்கள் படிக்கிற நேரத்தில் 1,24,000த்துக்கும் மேற்பட்டவங்க இருந்தாங்கன்னு ஒரு செய்தி வருது. அது ஆதாரபூர்வமான இல்லையாட ரெண்டாவது விஷயம். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை இருந்ததாக வருது சஹாபாக்கள். பெரிய ஒரு சஹாபாக்கள் தொகை அரஃபா மைதானத்தில் இறுதி ஹஜ்ஜின் போது இருந்தார்கள் என்று. அந்த எண்ணிக்கையில் ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லை. ஆனால் ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருந்ததுன்னு வருது. ஆனால் அந்த பெரிய கூட்டத்துக்குள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் குர்ஆனுடைய அந்த தஃப்சீருடைய அறிவை பெற்றிருந்தார்கள் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்குகிறோம். அதனால் சில பொழுது சில சஹாபாக்களுக்கு அந்த வசனங்களுக்கான விளக்கங்களை இன்னும் ஒரு சஹாபியின் ஊடாக கேட்டு தெரிய வேண்டிய தேவை இருந்தது. இன்னும் சில சஹாபாக்கள்கிட்ட கேட்டு தெரிய வேண்டிய ஒரு தேவையும் இருந்தது. அப்போ இதனால் அங்கே ஒரு தஃப்சீர் என்ற ஒரு தேவைப்பாடு உருவாகுது. ஒவ்வொரு சஹாபாக்களும் வந்து இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம், இதுக்கு என்ன விளக்கம் அப்படி என்று கேட்கின்ற பொழுது அங்கே ஒரு தேவைப்பாடு உண்டாச்சு. இப்போ எங்களுக்கு தெரியும், குர்ஆனில் அல்லாஹு தஆலா 84வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில் சொல்லலாம், ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா. இப்போ இந்த இலேசான ஒரு ஒரு கேள்வி கணக்கு மறுமையில் கேட்கப்படும் என்று வருது. அந்த இலேசான கேள்வி கணக்குண்டா என்ன? அப்போ குர்ஆனோட விளக்கம் அதுலேருந்து தேடி பார்த்தா இல்லை. அப்போ இலேசான விளக்கம் என்னன்னு சொல்லும்போது சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இதுக்கு விளக்கம் சொன்னாங்க, நாளை மறுமை நாளை தாலிகல் அருள், அது உங்களுடைய பட்டோலை எடுத்து காட்டப்படுவது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஐயன்துர ஃபீ கிதாபிஹி, அவனுடைய பட்டோலை அவன் பார்ப்பதாகும். அப்போ இலேசான கேள்வி கேட்கப்படுவார்கள் என்ற விளக்கம் தமிழ், அதாவது மொழி ரீதியாக பார்க்குறதுல தர்ஜமால அப்படி தான் இருக்குது. அப்போ இதுக்கு விளக்கம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்க, அப்படி அல்ல. அப்போ சஹாபாக்களோட காலத்தில் அதை விளக்கப்படுத்துகிறாங்க. இல்லை, இதுக்கு விளக்கம் பட்டோலையை நாளை மறுமையிலே அடியார்களுக்கு அல்லாஹ் எடுத்து காட்டுவான், அதை அவர்கள் பார்ப்பதாகும். அதே போல் இன்னும் சில வசனங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதாவது எங்களுக்கு தெரியும், ஹுதைபியா உடன்படிக்கையில் வச்சு அங்கே ஹுதைபியாவிலே ஒரு அநியாயமான முறையிலே காஃபிர்கள் அந்த ஒப்பந்தத்தை எழுதினாங்க. அதில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வின் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனின் பெயரால் நாங்கள் இந்த உடன்படிக்கை எழுதுகிறோம் என்று சொல்கிற நேரத்தில் அந்த காஃபிர்கள் விரும்பலை, பிஸ்மில்லான்னு போட்டு எழுதுங்கன்றாங்க. அப்போ இது சம்பந்தமாக அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கினான். என்னென்றால், அதாவது இந்த இஜ்ஜஅல அல்லதீன கஃபரு ஃபீ குலூபிஹிமுல் ஹமியத்தல் ஜாஹிலியா, இவர்கள் ஒரு மடமைத்தனமான ஒரு உள்ளத்திலே ஒரு ஒரு என்ன சொல்வது, வன்னெஞ்சத்தை வச்சுக்கொண்டு இந்த காஃபிர்கள் இப்படி அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு, அவனுடைய அமைதியை அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மூமின்களுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, இறக்கி அவர்களுக்கு வஅல்ஸமஹும் கலிமத்தத் தக்வா, தக்வாவுடைய வார்த்தையை அல்லாஹ் ஸ்திரப்படுத்தினான்னு வருது.
தக்குவாவுடைய வார்த்தை என்ன? கலிமத்து தக்குவா. அப்போ இதுக்கு சஹாபாக்களோட காலத்தில் விளக்கம் தேடுறாங்க. அந்த நேரத்தில் சில சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்ன விளக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். இப்போ வருது, ஒரு காலத்தில் தேவைப்படாத விஷயங்கள் ஒரு காலத்துக்கு தேவையாகுது. அதுதான் முக்கியம். இதுதான் தப்சீர் உருவாகுவதற்கு அடிப்படை. சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் தான் விளங்கி வச்சுருந்தாங்க, எல்லாருமே விளங்கல. அப்போ ஒரு காலகட்டம் வர்ற நேரத்தில் அவங்களுக்கு இந்த கலிமத்து தக்குவாக்கு விளக்கம் என்னென்று தேட வேண்டி வந்தது. அப்போ என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாங்க. அப்போ அங்கே பாருங்கள் ஒரு அறிவு கிடைக்குது. அது வரைக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் சஹாபாக்களோட காலத்தில் கிடைக்குது. அதுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கொண்டு அல்லாஹ் ஸ்திரப்படுத்தினான் என்ற ஒரு விளக்கம் அங்கே கிடைச்சிச்சு. அப்போ இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் குர்ஆனையும் அதே போல் குர்ஆனுடைய வசனங்களை வைத்து விளக்கம் எடுப்பது, அல்லது குர்ஆனில் அந்த ஹதீஸிலிருந்து விளக்கம் எடுப்பது. கடைசியாக சஹாபாக்கள காலத்தில் தான் இன்னொரு முடிவு வருது என்றால், நாங்கள் சில வசனங்களுக்கு தங்களுடைய இஜ்திஹாதின் மூலமாக, இஜ்திஹாதுன்னு சொல்கிறது தன்னுடைய அவங்களோட சஹாபாக்களுக்குள்ள ஒரு யோகோபித்த ஒரு ஆய்வின் அடிப்படையில் சில விளக்கங்களை குர்ஆனுடைய வசனங்களை வைத்து அன்றைக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வாக அவர்கள் சொன்னார்கள். அதனால்தான் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்சீர் இப்னு கஸீர், அந்த தஃப்சீருல் குர்ஆனில் அலீம் என்று சொல்லுவாங்க. தஃப்சீருல் குர்ஆனில் அலீம் என்றது இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹோட இந்த தமிழாக்கத்தில் வந்திருக்கு. அப்போ அந்த இப்னு கஸீருடைய அவர் அந்த தஃப்சீர் எழுதுகிற நேரத்தில் அவர் கொண்ட அடிப்படை என்னென்றால், முதலாவது நாங்கள் குர்ஆனிலிருந்து விளக்கம் எடுக்க வேண்டும். குர்ஆனுடைய வசனங்களுக்கு குர்ஆனிலிருந்து விளக்கம் இல்லாவிட்டால் அந்த ஹதீஸிலிருந்து விளக்கம் தேட வேண்டும். குர்ஆனுடைய வசனத்துக்கு குர்ஆனிலும் இல்லை ஹதீஸிலும் இல்லை என்றால் சஹாபாக்கள் இந்த வசனத்துக்கு தன்னுடைய இஜ்திஹாதின் மூலம் என்ன விளக்கம் சொன்னார்கள் என்பதை ஒருவர் எடுக்க வேண்டும் என்ற ஒரு விளக்கத்துக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அங்கே விளக்கம் கொடுத்தார். அதனால்தான் பிற்பட்ட காலங்களில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ மூஸா அல்-அஷ்அரி, நான் ஏற்கனவே சொன்ன பட்டியல், இவர்கள் சொன்ன அந்த சில விளக்கங்கள் குர்ஆனுடைய விளக்கங்கள் தஃப்சீர்களிலே பதியப்பட்டது. அப்போ இதனால் பிற்பட்ட காலங்களில் அதற்கு பின்னுள்ள காலங்களில் வந்த முறைமைகளை பார்க்குற நேரத்தில் இப்படி இந்த மெத்தட்டை கையாண்டு தான் குர்ஆனுக்குரிய விளக்கம் எடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு வந்தார்கள். ஏன்? சஹாபாக்கள் நம்பிக்கையானவர்கள், நீதமானவர்கள். பொய் என்பது அவர்கள் மீது யாருக்கும் சொல்ல முடியாது. அப்படி அவர்கள் பொய்யர்கள் என்று ஒருவர் சொல்வாராக இருந்தால் ஹதீஸ்கள் ஒன்றுமே நம்மகிட்ட எடுக்க இயலாது. ஏன்? ரசூலுல்லாஹ் தான் ஹதீஸை சொன்ன சஹாபாக்கள் தான், நேரடி மாணவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் தான். சஹாபாக்கள் பொய்யர்கள் ஒருவர் சொல்வாராக இருந்தால் சஹாபாக்கள் சொன்ன ஒரு ஹதீஸையும் எடுக்க முடியாது. அதனால்தான் ஹதீஸ் கலையிலே ஒரு விதி இருக்கிறது, குல்லுஹும் உதூல். சஹாபாக்கள் எல்லோரும் நீதமானவர்கள், அவர்கள் பொய்க்கு அப்பாற்பட்டவர்கள், பொய் சொல்ல மாட்டார்கள். அதனால தான் சஹாபாக்கள் சொன்ன கருத்துக்களை எடுப்பது என்பது அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள். என் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிற ஆக்கள் இல்லை சஹாபி மாற்றம் செய்வார் ஒருத்தன் வாதாடுவானா தான் அவர் வேறொரு பக்கத்துக்கு போயிடுவார். அப்போ அதனால் சஹாபாக்கள் அதை ஈமானோடு மரணித்தவர்கள், அவர்கள் நீதமான. அவர்கள் சொல்லுகின்ற விளக்கம் இன்றைக்கு ஒருவர் அறிஞரண்ட ஒருவர் சொல்லுகின்ற கருத்து வருகின்ற பொழுது இதுக்கு சஹாபியோர் விளக்கம் சொல்லியிருக்கிறார், இவரும் ஒரு கருத்து சொல்கிறார் என்றால் நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த சஹாபி என்ன கருத்தை சொல்லியிருக்கிறார் என்பதை, அதை வைத்து தான் நாங்கள் ஒரு முடிவுக்கு போக வேண்டும் என்ற விளக்கத்தை அறிஞர்கள் சொல்கிறார்கள். இதான் நாங்கள் விளங்க வேண்டிய பகுதி, முக்கியமான பகுதி. இப்போ இன்றைக்கு குர்ஆனுக்கு நிறைய பேர் விளக்கம் சொல்கிறாங்க, இன்று வரைக்கும் சொல்கிறாங்க, இன்று வரைக்கும் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கிறார்கள் இருக்கிறாங்க. அப்போ நம்ம பார்க்கணும், இவர் சொல்கிற விளக்கம் குர்ஆன்லேருந்து சொல்கிறாரா அல்லது குர்ஆனோடு ஹதீஸை வச்சு சொல்கிறாரா, அது ரெண்டிலும் இல்லை, குர்ஆன்லேருந்து சஹாபாக்களுடைய விளக்கத்தை வச்சு சொல்கிறாரா, இல்லை இவர சொந்த கருத்தை சொல்கிறாரா என்ற, எப்போ இவர் சொந்த கருத்துக்கு வரலாம் என்ற ஒரு விஷயமும் தஃப்சீல் இருக்குது. நாங்கள் அதை பின்னால் வருவோம். அப்போ இந்த படிமுறை எப்படி வழங்கணும் என்றால், ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு சஹாபாக்களுடைய காலத்தில் குர்ஆன் ஹதீஸ் அவர்களுடைய இஜ்திஹாதின் அடிப்படையில் சில விளக்கங்கள் அவர்கள் கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுதான் அவர்களுடைய அந்த தப்சீருடைய முறைமையாக இருந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த தப்சீர்களிலே எங்களுக்கு தெரியும், அவர்கள் வாழ்ந்த காலத்தில், இறுதியாக நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன், அவர்கள் வாழ்ந்த சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்தில் நூலுருவில் எந்த ஒரு தப்சீரும் வரவில்லை. ஆனால் ஒரு செய்தி பதியப்பட்டிருக்கிறது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொகுத்த ஒரு நூல் இருந்ததாக சொல்லப்படுகிறது.
அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை ஒன்று சேர்த்து அதற்கு பிறகு சில பிரதிகளை எரித்தார்கள். குர்ஆனுடைய பிரதிகளை ஒன்று செய்து தான் ஒரு குர்ஆன் என்று மக்களுக்கு அறிமுகம் செய்தார்கள். அதற்கு பிறகு உள்ள மற்ற சின்ன சின்ன பிரதிகள்லாம் எரித்திட்டாங்க. அப்போ இதுதான் நம்மகிட்ட இருக்கிற குர்ஆன் இன்று வரைக்கும் உள்ள. அன்றைக்கு உஸ்மான் எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த காலத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள் தொகுத்து வைத்திருந்த ஒரு ஜம்உல் குர்ஆன் வ தஅவீலிஹி என்ற ஒரு எழுத்து வடிவிலான ஒரு புத்தகம் இருந்தது. அலி ரலியல்லாஹு அவர்கள் அதை தொகுத்திருந்தார் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அது ஆதாரபூர்வமான செய்தியாகவும் பதியப்பட்டதாகவும் இல்லை. ஆனால் அந்த நூலும் இல்லை இன்று வரை. அதனால் சஹாபாக்களுடைய காலத்தில் அது எழுத்துரு பெறவில்லை என்பதுதான் உண்மையானது. ஆனால் அந்த விளக்கங்களை, இந்த சஹாபாக்கள் சொன்ன விளக்கங்களை பிற்பட்ட காலங்களில் இமாம்கள் தன்னுடைய ஹதீஸ் தொகுப்புகளில், இமாம் புகாரி, இமாம் முஸ்லீம், அபுதாவுத், இப்படி ஒவ்வொரு ஹதீஸ் தொகுப்புகளை பற்றி பார்த்தீங்கன்னா கிதாபு தப்சீர் என்ற பகுதிகளை இப்னு அப்பாஸ் அவங்க சொன்ன தப்சீர்கள், அபு முசல் சொன்னது, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்ன என்ற அடிப்படைகளில், அலி ரலியல்லாஹு சொன்ன என்ற அடிப்படையில் சில விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அடுத்த காலகட்டம்தான் தாபியீங்கள். சஹாபாக்களுக்கு அடுத்தவர்கள் யார்? தாபியீங்கள். இந்த தாபியீங்களுடைய காலத்தில் தப்சீருடைய கலை எந்த அளவுக்கு வியாபித்தது, அது சம்பந்தமான விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்களை பார்ப்போம். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.